வணக்கம். கடகராசி வருகிற 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்தரகுமார், கொங்கு மண்டலத்திலிருந்து. உள்ளூர்வாசி ஊருக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க உள்ளூரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேல்யூ இல்லைங்கிறதான் பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வெளியூர் போனாங்கன்னா மிகவும் சிறப்பாக வரக்கூடிய அமைப்பும் இந்த கடகராசிக்காரங்க தாங்க இருக்குது. கடகராசிக்காரங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு ராஜ ராசினே சொல்லலாங்க. ஏன்னா இந்த ராசியாதிபதி சந்திரன் ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவருங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய இந்த கடகராசிக்கு இந்த 2025 வருட கிரகங்களுடைய பயிற்சியினால் அந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர். அப்போ பார்த்திங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சியும், இந்த முறையே ராகு கேதுக்கள் பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர்றது இந்த கடகராசியை பொறுத்தளவில் ஜென்ம சனி அமைப்பும் விலகக்கூடிய ஒரு நல்ல அருமையான காலகட்டம் தாங்க. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரதும், 8ஆம் இடத்து அதாவது ராகு கேதுக்கள் 2, 8 அமைப்பும் வர்றதும், 12ஆம் இடத்துல குரு பகவான் வரதும், 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதும் மிகவும் அருமையான அற்புதமான காலகட்டம். இருந்தாலும் மழை விட்டாலும் தூவானம் விடமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. அது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தோட கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கடந்த 2 வருடங்களாக உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பகவான் அதாவது சனியின் வீட்டிலேயே அமர்ந்து உங்களை ஒரு மாதிரியாக படாப்படுத்திகிட்டு இருந்த அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு டோட்டலாக அபாடா அப்படிங்கிற ஒரு ரிலீஸ் தானுங்க. இந்த ரிலீஃப் 9ஆம் இடத்துக்கு போகும்போது அதுவும் குருவின் பார்வையிலே இணைகிறாருங்க. அப்போது 9ஆம் இடத்தையும் வலுப்படுத்துவார், தந்தையாரையும் வலுப்படுத்துவார். இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு தந்தையாரனுடைய அற்புதமான அனுசரிப்பு தன்மையான உதவிகள் உங்களுக்கு கட்டாயம் இனிமேல் தாங்க கிடைக்கும். இதனால் வரை தந்தையாரும் உதவி இருக்க மாட்டார். எல்லாமே சங்கடத்தில் தான் போயிருக்கும். கடந்த 2 வருடமாகவே சங்கடம் தாங்க. இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அமைப்பு எல்லாமே டோட்டலாக இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரலில் கட்டாயம் டோட்டலாக ரிலீஃப் ஆகிறீங்க. டோட்டலாக ரிலீஃப் ஆகுதானா சார், கொட்டிடுமா சார் அப்படின்னா இல்லை. உங்களுக்கு படிப்படியாக வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சியாக தான் இந்த கிரக பயிற்சி அமையுதுங்க. அப்போ 12ஆம் இடத்துல குரு பகவான் அமரும்போது அவர் தாராளமாக 8ஆம் இடத்தை மிகவும் சிறப்பாக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ தாராளமாக உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான அற்புதமான அமைப்புகள்லாம் இப்போ சிறப்பாக கைவரக்கூடிய அற்புதமான வருடங்க இந்த வருடம். இப்போ இந்த வருடத்தில் நீங்கள் வெளிநாடு கனவுகள் உங்களுக்கு பழிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு மிகவும் பொருந்தி வரக்கூடிய அற்புதமான வருடம் தாங்க இந்த வருடம். அப்போ உள்ளூருக்குள்ளே உங்களுக்கு நாள் வேலை கிடைக்காதுன்னா கிடைக்கும், உங்களுடைய திருப்திக்கு கிடைக்கும். ஆனால் மிகவும் திருப்தியாக அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வெளிநாட்டில் காத்துட்ருக்கு. இப்போ இதனால் வரை வெளிநாடு அமைப்பை இல்லாதவங்களுக்கு கூட திடீர்னு வெளிநாட்டு அமைப்பு கிடைக்குங்க. அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகவும் சக்ஸஸ் ஆகிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா கட்டாயம் பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தனஸ்தானத்தில் கேது பகவான் சிம்ம வீட்டில் அமரும்போது எப்போவுமே கேது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. கேது தான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதே லைஃப்பை. அப்போ கேது பகவான் 2ஆம் இடத்துக்கே வரும்போது அந்த தன வேட்டை பெருக்குவாருங்க. கேது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பெருகும்.
அப்போ தன வீடு விருத்தி ஆகக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். அப்போ இந்த வருஷத்தில் தன வீடு மிகவும் சிறப்பாக இருக்குது. தனாதிபதியை வச்சு, தனாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்காரோ அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் உங்களுக்கு மிகவும் பிரகாசமாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் முதலீடு செய்யலாம். இது நாள் வரை இருந்து வந்த தொழில் போட்டிகள் விலகக்கூடிய நல்ல காலகட்டம். இது நாள் வரை வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய ஆர்டர்கள் மூலிமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த தொழிலதிபர்களுக்கு இது நல்ல அருமையான காலகட்டங்க இந்த காலகட்டம். இது நாள் வரை இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலையெல்லாம் தொழிலதிபர்களுக்கு நீங்கி நல்ல விதமாக லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஆர்டர்களும் குவியக்கூடிய வருடம் இந்த வருடம். அப்போ இந்த வருடத்தில் உங்களுக்கு தொழிலதிபர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் தாராளமாக தொழிலில் முதலீடு செய்யலாம். பங்கு வர்த்தகத்தில் சிறப்பாக பண்ணலாங்க. பங்கு வர்த்தகம் இது நாள் வரை டோட்டலாக கை கொடுக்காமல் இருந்தது எல்லாமே மாறப்போகுதுங்க. அஷ்டமச்சனுடைய தாக்கத்தினால கடந்த 2 வருடங்களாக கடகராசிக்காரர்களுடைய நிலைமை படுமோசம்தான். அது அவங்களுடைய தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அது டோட்டலாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வருடத்திலிருந்து நல்ல விதமாக உங்களுடைய சுயஜாதகம் மட்டும் சிறப்பாக அமைஞ்சிருந்ததுன்னா அது உங்களுக்கு மிகவும் பாசிட்டிவான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போ தாராளமாக தொழில் அதிபர்கள் முதலீடு செய்யலாம். வேலை கிடைக்குமா சார்? இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த தொய்வுகள் நீங்க போகுதுங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் மிகவும் சிறப்பாக பார்க்க போகிறார் 12ஆம் இடத்துலேருந்து. அப்போ உங்களுக்கு வேலையிலிருந்து வந்த தொய்வுகளும் நீங்கும். புதுசாக வேலை கிடைக்கிற அமைப்பு நல்ல விதமாக இருக்குங்க. பங்கு வர்த்தகம் எடுத்துட்டிங்கன்னா 6, 8, 12 தான் பங்கு வர்த்தகத்துக்கு மிகவும் சிறப்பான அமைப்புங்க. அந்த 3 இடமே மிகவும் வலுவாகுதுங்க. அதனால் இது நாள் வரை இருந்து வந்த பங்கு முதலீடுகள் இருந்து வந்த தொய்வு கட்டாயம் விலக போகுதுங்க. அதனால் பங்கு வர்த்தகத்தில் மிகவும் சிறப்பான காலகட்டங்க கடகராசிக்காரங்களுக்கு. பங்கு வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் மிகவும் மிகவும் பார்த்திங்கன்னா மோசமாக தோல்வி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுயஜாதகம் மட்டும் வலுவாக இருந்ததுன்னா அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. இந்த ஆண்டு தயங்காமல் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குது. எதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் முதலீடு செய்யலாம். கீழ்கண்ட நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக முதலீடு செய்யலாங்க. மிகவும் சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன் பங்கு வர்த்தகத்தை மட்டும் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா கடந்த 2 வருடங்களாகவே பங்கு வர்த்தகத்தில் மிகவும் தொய்வான சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருந்த, அதுக்கு முன்னாடி சம்பாரித்து இந்த 2 வருடங்களாக நிறைய லாஸ் ஆனவங்களுக்கு இது நல்ல காலகட்டங்க. ஏன்னா பங்கு வர்த்தகத்துக்கு 6, 8, 12 மிகவும் சிறப்பாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு 6, 8, 12 சிறப்பாக இருக்கணும். அது அப்படியே அமைஞ்சு உட்காந்துருக்குங்க இப்போது. அதனால் பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் முதலீடு செய்யலாம். வேலையும் மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான அமைப்பு தானுங்க. குழந்தைகள் கிடைக்கவே இல்லை சார், இது வரைக்கும் திருமணமே ஆகலை, குழந்தைகளே கிடைக்கல. இந்த 2 அமைப்பும் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது, இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது, அந்த அமைப்பு அதாவது குருவின் வீடாக இருக்கிறனால மிகவும் சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி எங்கே உட்கார்ந்தாலும் நன்மைகளை கொடுத்தே தீர்வார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதும் மிகவும் சிறப்பான காலகட்டம். அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையே இந்த 7ஆம் அதிபதிக்கு கிடைக்கிறது கட்டாயம் திருமணத்துக்கு மிகவும் சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ குழந்தைகள் அமைப்பும் திருமணம் எல்லாமே நடந்துடும் சார். அப்போ சொத்து வாங்கலாமா சார்? லாபங்கள் கிடைக்கும்போது தாராளமாக சொத்து அமையுமானா உங்களுக்கு கட்டாயம் சொத்துக்கள் அமையக்கூடிய நல்ல காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அதாவதுங்க 12ஆம் இடம் வலுத்தாவே லாவிஷ் அப்படிம்பாங்க. அதாவது ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற அமைப்பெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. அப்போ நீங்கள் செலவு செய்யணும்னா சொத்துக்கள் வாங்கி அதன் மூலயமா லாபங்களையும் பெருக்கிக் கொள்ளலாம்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள்ங்கிறது ஒரு மாதிரி உங்களுடைய செலவுகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு தானுங்க. அப்போ இந்த 2 அமைப்புக்கு வந்து சொத்துக்கள் வந்து வாங்கி நீங்கள் தாராளமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த கடகராசிக்கு இந்த வருடம் நடக்கிறது. நன்றி, வணக்கம்.